மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது எக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் எக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே. MBBS BDS படிப்புக்கான சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு நாளை காலை கலந்தாய்வு தொடங்குகிறது. இந்த நிலையில் மாணவர்களுக்கான அறிவுறுத்தல்களை மருத்துவ கல்வி இயக்குநரகம் வழங்கியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன், மாணவர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன, முழு விவரங்கள்? வணக்கம். தமிழகத்துல MBBS BDS அட்மிஷனுக்கான அந்த கவுன்சிலிங்கிறது நாளைக்கு தொடங்குது. நாளைக்கு சென்னை அண்ணா சாலையில இருக்கக்கூடிய ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்துல நாளை காலையில நேரடி முறையில சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு மட்டும் நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மாணவர் சேர்க்கை குழு இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி நாளைக்கு காலையில முன்னாள் ராணுவத்தினர் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள், விளையாட்டு பிரிவு மாணவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் ஆகியவர்களுக்கான கலந்தாய்வும் மற்றும் அரசு பள்ளிகள்ல படித்த மாணவர்களுக்கான அந்த 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் கீழே விண்ணப்பித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கலந்தாய்வும் நாளை நடக்கிறது. இதுல எந்தெந்த நீட் தேர்வு மதிப்பெண் எதுல இருந்து எது வரைக்கும் எடுத்தவங்க எல்லாம் கலந்துக்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு. 7.5 கலந்தாய்வு பொறுத்த வரைக்கும் காலையில 10 மணிக்கு நீட் தேர்வு மதிப்பெண் 599 இருந்து 469 வரைக்கும் எடுத்திருக்கக்கூடிய 448 மாணவர்களும், 12 மணிக்கு நீட் தேர்வு மதிப்பெண் 468 இருந்து 433 வரைக்கும் எடுத்த 464 மாணவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தோம்னா சுமார் ஒரு 950 மாணவர்களுக்கு இந்த 7.5 இடஒதுக்கீட்டின் கீழே அந்த கலந்தாய்வுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில கலந்தாய்வுக்கு வரும்போது மாணவர்கள் என்னென்ன சான்றிதழ்கள்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பல முக்கியமான தகவல்களையும் மருத்துவ கல்வி இயக்குநரகம் வெளியிட்டிருக்கு. அதன்படி கலந்தாய்வுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னதாக மாணவர்கள் வந்துடணும். பேரண்ட்ல 2 பேரும் வரக்கூடாது. ஒன்னு அப்பாவோ இல்ல தந்தையோ அல்லது தாயோ யாராவது ஒருவர் மட்டும் இந்த கவுன்சிலிங் ஹாலுக்கு அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கலந்தாய்வு கட்டணமாக 500 ரூபாய்க்கான டிடியை அந்த நேரத்துல சப்மிட் பண்ணணும். அது செக்ரட்டரி செலக்ஷன் கமிட்டி சென்னை 10 என்ற முகவரிக்கு அந்த 500 ரூபாய்க்கான டிடியை எடுத்து கொடுக்கணும். அதே மாதிரி அசல் ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே கொண்டு வரணும். மறக்காம எதுவும் மறந்துடக்கூடாது. அந்த வகையில நீட் தேர்வு எழுதினப்போ கொடுத்திருக்கக்கூடிய ஹால் டிக்கெட், அந்த ஹால் டிக்கெட் முக்கியம். அதே மாதிரி இந்த ரிசல்ட்டுக்கு பிறகு அவங்க எவ்வளவு மார்க் வாங்கினாங்க என்ற அந்த சர்டிபிகேட் அதையும் கொண்டு வரணும். 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 11ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மார்க் லிஸ்ட். அதே மாதிரி அரசு பள்ளிகள்ல 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சோம் அப்படிங்கிறது அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர் அந்த சர்டிபிகேட்டை கொடுத்திருப்பாங்க. அந்த சர்டிபிகேட்டையும் மறக்காம கொண்டு வரணும். அதே மாதிரி டிசி மாற்று சான்றிதழ், அதே மாதிரி நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டும் கொண்டு வர்றது முக்கியம். சாதி சான்றிதழ், அதே மாதிரி மாணவர்களுடைய சாதி சான்றிதழ் மட்டும் இல்லாம பேரண்ட்ல யாராவது ஒருத்தர் சாதி சான்றிதழும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங் ஹாலுக்குள்ள மொபைல் போன் அனுமதி கிடையாது அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. இப்படியாக இந்த கலந்தாய்வுக்கு வரக்கூடிய மாணவர்கள் எப்படி வரணும், என்னென்ன முன்னேற்பாடுகளோடு வரணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான அறிவிப்பும் மருத்துவ கல்வி இயக்குநரகம் வெளியிட்டிருக்கிறது. மற்றபடி பொது பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு எல்லாம் இனிமேல் எந்தெந்த தேதியில நடக்குங்கிறதும் அது முழுக்க ஆன்லைன் வழியில தான் நடக்க போகுதுங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சங்கரன். மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது எக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் எக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே.